வந்து திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயிலூருக்கு வந்துடுறார். திருக்கோயிலூரில் வந்து ஞானானந்தகிரி சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே வந்து கொஞ்ச நாள் சுவாமி அங்கே இருக்கார். சுவாமியோட முதல் இறைத்தன்மையை நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வெளிக்கொண்டு வந்தது வந்து ஞானானந்தகிரிக்கு தான் முழு பங்கு உண்டு. அது எப்படி அந்த சம்பவம் அப்படின்னா, ஞானானந்தகிரி சுவாமியோட பக்தர்கள் எல்லாருமே அங்கே ஆசிரமத்தில் ஃபங்க்ஷனில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஞானானந்தகிரி சுவாமியோட ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அங்கே இருக்கிற பக்தர்கள் சில பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, திருக்கோயிலூரில் ஒரு நதி ஓடுது, அந்த நதியில் குளிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. எதிர்பாராத விதமாக